டிஜிட்டல் யுகத்திற்கும் வந்தடைந்த செந்தமிழே வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழ்தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிழைக்கும், பிற மொழிகளுக்கே துவக்கம், தமிழ்தானே தமிழரின் விளக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழறிந்தால் ஒரு மனிதனாய் வாழ்வீர், வரும் தலைமுறைக்கும் தமிழ் கற்றுத்தருவீர், தமிழே நம் அடையாளம் அறிவீர். உலகில் உள்ள மதங்கள் தோன்றும் முன்னே தோன்றிய எம்மொழி செம்மொழி, எங்கள் உயிரது மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழிய நீ. எட்டு திக்கும் தமிழரை கொன்று குவித்தாலும் அழித்தாலும் தமிழ் மொழி வாழும் வரையில் தமிழர் கழிவில்லை மீண்டும் தோன்றும். போற்றி பாதுகாத்திடு எம்மொழியை, உலகிற்கே பரப்பு செம்மொழியை. கீழடி காலடி மறைந்தாலும் செந்தமிழர் சருகாய் சரிந்தாலும் தமிழ் உள்ளவரை நம் இனம் வாழும், தமிழ் உள்ளவரை நம் இனம் வாழும். தமிழனோட அடையாளம் தமிழ் தான். ஸோ அதனால் தமிழ் மொழியை முடிந்த அளவுக்கு பேசுங்கள். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் தான், இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க, தமிழை முடிந்த அளவுக்கு பேசுங்க. அது ஒரு சின்ன எஃபர்ட் தான் இது. ஸோ எங்கள் கூட பயணிக்க போகிற இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைபில் வரப்போகிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஹிப்ஹாப் தமிழாவை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்களோ அதை விட அதிகமான, என்னை விட திறமையான நிறைய நண்பர்கள் இளைஞர்கள் இதில் வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை விட அதிகமான அன்பும் நட்பும் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு கெரியரை நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ லுக்கிங் அஹெட் ஃபார் குட் டைம்ஸ். இவரை இன்றைக்கி நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணலாம். பட் நான் புக் பண்ணதுக்கு காரணம் அவருடைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான். ஸோ அதை பார்த்தா நான் ஏன்னா ஆம்பளை படம் பண்ணார், அந்த பாட்டோட நான் கேட்கல அந்த நேரத்தில் புக் பண்ணும்போது. பட் அதுக்கு முன்னாடி அவர் கேட்ட எல்லா பாடலுக்கும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் அவங்க இண்டிபெண்ட்டாக போடுவாங்க, நம்மளை டிபெண்ட்டாக ஆக்கிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேலண்டட் க்ரூ. அண்ட் அன்னைக்கு நிலைமைக்கு எந்த எஸ்டாப்ளிஷ்டு மியூசிக் டைரக்டர் தனி ஒருவனுக்கு மியூசிக் போட்டிருந்தாலும் அது அந்த நிலைமைக்கு வந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. அது ஒன்லி ஹிப்ஹாப் தமிழா அவங்க போட்டதுனால கிடைச்ச ஒரு பெருமை. அது நம்ம கான்செப்ட் மரியாதைக்கு உட்பட்டது. ஒரு மியூசிக்கெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சது அந்த மியூசிக் பண்ணும்போது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் பெரிய லெவலில் வரணும். ஏன்னா அது ஆதியும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான், அவர் லோகோவில் இருக்கிற பாரதியாரும் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் தான். ஸோ அங்கேருந்து எல்லாருமே இன்றைக்கி புள்ளிங்க எல்லாம் பயங்கரம்லேருந்து எல்லாமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோடைய ட்ரெண்டு தான் இன்றைக்கி. ஸோ கீப் ராக்கிங். சினிமாவுக்கு ஆசைப்பட்டு வெறும் காத்துட்டு ஏதோ நூற்றில் ஒன்றா காத்துட்டு இருக்காமல் நம்ம இண்டிபெண்ட்டாக டேலண்ட் காமிக்கும் போது சினிமா ரெட் கார்பெட் பட்டு கூப்பிடும். அது யூர் ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஐம் ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் தமிழின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்கோம். தமிழின் தொன்மையும் பழமையும் முன்னெடுத்து செல்லும் விதமாக ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்ரி. இதை முழுக்க ஃப்ரீ கண்டென்ட்டாக அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் தொல்லியல் துறையில் இருந்த எல்லா ரிசர்ச் வல்லுநர்கள், ரிசர்ச் பண்ண ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க வாயாலே அவங்க கண்டுபிடிப்புகளை சொல்லி இந்த தமிழ் ஸ்கிரிப்ட் இன்றைக்கி எழுதுறோம் இல்லை, அது எப்படி, ஹவு டிட் இட் எவால்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த தமிழி.